வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆதேஸ்வர் ஆக்ரோ யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மடிவீக்க நோயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மடிவீக்க நோயை பொறுத்தவரை அதிகமாக பால் கறக்கிற மாடுகளுக்கு சுலபமாக தாக்குது. பாக்டீரியா வைரஸ்லாம் காம்பு மூலமாக பால் சுரப்பிகளுக்கு போய் மடிவீக்க நோயை உண்டாக்குது. இந்த நோய் உங்கள் மாடு கண்டு போட்டு ஒரு 2-3 மாசத்துல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நோய் வந்துச்சுன்னா மடி கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், பாலோட கலர் மாறும், பாலோட தன்மையும் மாறும். இதெல்லாம் வச்சு மடிவீக்க நோய் வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் வந்துச்சுன்னா உங்க மாட்டுக்கு பால் சுரக்கிற தன்மை குறைஞ்சிரும். இதனால உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படும். பால் கம்மியா கறக்கிற மாடுகளை விட அதிகமா கறக்கிற மாடுகளுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. நாட்டு மாடுகளை விட வெளிநாட்டு மாடுகளுக்கும் அப்புறம் கிராஸ் மாடுகளுக்கும் இந்த நோய் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. மாடுகளை சுத்தம் செய்யாம வச்சிருந்தாலோ இல்லைன்னா பால் முழுசா கறக்காம வச்சிருந்தாலோ காம்புல புண்ணு இருந்தா கூட இந்த நோய் வரும். இப்ப இந்த நோய் எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். பால் கறக்கிறவங்களோட கை சுத்தமா இல்லைனாலோ இல்லைன்னா பால் கறக்கிற மிஷின் சுத்தமா இல்லைனாலோ அதில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ் மூலமா இந்த நோய் பரவுது. அப்புறம் மூலமா கூட இந்த நோய் பரவும். இது ஒரு தொற்று வியாதின்றனால ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதேஸ்வர் ஆக்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.